Hello law students and newly enrolled advocates. Jus and lex அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்டு. ஜஸ் அப்படிங்கிறது பொதுவான சட்டங்கள், லெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சட்டம். என்னுடைய இந்த சேனலில் நான் ஃபஸ்ட்டு ரிட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரிட்டுன்னா என்ன, அது எத்தனை வகையான ரிட், எந்தெந்த ரெமெடிக்கெல்லாம் நம்ம ரிட் மனுவை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அடுத்தது ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், ஈசினா என்ன, வில்லங்க சர்டிஃபிகேட்னா என்ன, அந்த சொத்து சம்பந்தமான எல்லாவற்றை பற்றியும் சொல்ல போகிறேன். அடுத்தது டிஆர்டி, டிஆர்ஏடி, அதாவது நம்ம ஒரு சொத்தை வச்சு ஒரு கடன் வாங்குகிறோம், அந்த கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா வங்கி டிஆர்டியில் தான் போய் அடுத்த மேல்முறையீட்டுக்கு போகும். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நான் ரிட்டு சம்மந்தமாகவோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவோ லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நான் எல்லாமே டீட்டெயில்டாக என்னுடைய சேனலில் சொல்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், லீகல் ஒப்பீனியன், டைட்டில் ஸ்க்ரூட்டினி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஒரு சொத்துடைய பத்திரங்கள் சரிவர இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் லீகல் ஒப்பீனியன், டைட்டில் ஸ்க்ரூட்டனின்னு பேர். அதுக்கு ஒரு சொத்து வாங்கிறதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியன் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நோய் வருவதற்கு முன்பே நம்ம மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்ம எப்படி ப்ரிவென்டிவாக பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி தான் ஒரு சொத்து வாங்கிறதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியன் பார்த்து தான் நம்ம ஒரு சொத்தை வாங்கணும். அந்த மாதிரி தான் லீகல் ஒப்பீனியன் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சொத்து வில்லங்கத்தில் இருக்குதாங்கிறத, வில்லங்கத்தில் இருந்தால் அதை எப்படி அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும், அந்த சொத்தை வாங்கலாமா வேண்டாமா, அந்த சொத்தை வாங்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் பிற்காலத்தில் நமக்கோ நம்மளுடைய சந்ததிகளுக்கோ வருமா, எல்லாவற்றையும் பார்ப்பது தான் லீகல் ஒப்பீனியன்கிறது. அந்த சொத்தை வாங்கிறதுனால வரும் பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி செய்வது, சரி செய்ய முடியுமா முடியாதா, இது எல்லாத்தையுமே நம்ம டைட்டில் ஸ்க்ரூட்டனி லீகல் ஒப்பீனியன் பார்த்தா சொல்லிடலாம். என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா, இது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து சொத்து வாங்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறது தான் லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது. நம்ம சாதாரணமாக ஒரு டூத் பேஸ்ட்டோ இல்லை ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை ஒரு சோப்போ வாங்குறதுனா நம்ம 10 வெரைட்டி சோப்பை பார்த்து அதில் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். அதோட ப்ரைஸை பார்க்குறோம், அது எம்ஆர்பி பார்த்துட்டு அது எப்போ மேனுஃபேக்சர் ஆனது, எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சொத்து வாங்கும் பொழுது நம்ம அந்த சொத்தோட மதிப்பு பல கோடிகளில் பல ஆயிரங்கள் லட்சங்களில் வாங்குகிறோம். அப்படி இருக்கும் பொழுது சில ஆயிரங்கள் செலவு பண்ணி நம்ம லீகல் ஒப்பீனியன் பார்த்து கண்டிப்பாக அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா, அது டபுள் டாக்குமெண்ட் ஆகியிருக்கா, நம்ம அந்த சொத்து ஏற்கனவே ப்ராப்பராக அந்த சொத்துக்கு பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, எல்லாவற்றையும் நம்ம பார்த்து அந்த சொத்தில் எதுவுமே வில்லங்கம் இல்லாமல் நல்ல சொத்தாக வாங்கினா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்து பிரச்சனை இல்லாமல் போய் சேரும். இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கறது லீகல் ஒப்பீனியன் தான். பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு செய்து வாங்குகிற ஒரு சொத்து அது வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் ஒரு அசையாத சொத்தாக இருக்கலாம். அதற்கு கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் டைட்டில் ஸ்க்ரூட்டனி பார்த்து தான் நம்ம வாங்கணும். நம்ம பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போனாலுமே நம்ம லீகல் ஒப்பீனியன் பார்த்து இருந்து டைட்டில் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அசையா சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு அட்வொகேட்டை அணுகி நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்து, ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து அதுக்கு லீகல் ஒப்பீனியன் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சரியாக இருக்குது இதை வாங்கலான்னு சொன்னால் மட்டுமே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறத கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்கள். அதர்வைஸ் அதில் ஏதாவது லேக்குனா இருந்ததுன்னா அதை சரி செய்ய முடியும்னு அவர் சொன்னாருன்னா அவர் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்லை இது வேண்டாங்க இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த சொத்தை நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த வீடியோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் நான் வெளியிட்டிருக்கேன். இந்த மாதிரி சொத்து வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் எல்லாவற்றையும் நான் டீட்டெயில்டாக எல்லா வீடியோவாக நான் வெளியிடுறேன். லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பெறுவதற்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ வெளியிடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.